டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யணும், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு அருமையான வெங்காய பஜ்ஜி, அதாவது வெங்காய பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாவில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக வெந்து அருமையாக இருக்குது. இதை சைடிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும். இப்படி எடுத்து ஒரு பீஸ் எடுத்து அப்படி முக்கி அப்படி லேசாக அப்படி முக்கி இது நம்ம ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டீங்கனாலே ஒரு 4 பேர் இருந்தாலே எல்லாரும் அடிமுடியுமா போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டா வெங்காயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய பிடிக்கும். இந்த வெங்காயம் வடை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இன்னைக்கு நம்ம தனி வெங்காயத்துல இந்த மாவுகளை போட்டு நல்லா கலந்து நல்லா பொழு பொழு பொழுன்னு போட்டு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த வெங்காயம் நல்லா வெந்து அருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை நீங்க வீட்டுல சின்ன குழந்தைகளுக்கு மாலை நேரங்கள்ல மழை நேரங்கள்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையா சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஈஸி மெத்தடும் கூட. ரொம்ப பக்குவமெல்லாம் செய்ய வேண்டாம். டக்கு டக்குன்னு எடுத்து போடுறோம், விரவுறோம், அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து தேங்காய் சட்னி அருமையா வச்சு அப்படி முக்கி முக்கி இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கிறோம், அப்படி முக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயமா எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். நம்ம கீட்டா வெட்டி நம்ம மாவுல நல்லா கலந்து போடுறதுக்கு நல்லா அந்த பஜ்ஜி நல்லா இருக்கும். அதனால இருக்கக்கூடிய மட்டும் இந்த மாதிரி பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு கழுவிட்டு இப்போ இந்த முனையெல்லாம் நீக்கிருங்க. முனையெல்லாம் வெட்டி நீக்கிட்டு நம்ம சைஸ் எந்த மாதிரி போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்காவது இருக்கணும். கொஞ்சம் பெருசா, ரொம்பையும் நைஸா வெட்டாம ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்காவது நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டிக்கிடணும். இந்த மாதிரி வெட்டி உதுத்துக்கிடணும். நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்லைஸா எல்லாத்தையுமே உழைச்சி எடுத்துருவோம் நம்ம இந்த மாதிரி. இப்போ நான் இன்னைக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நல்லா வெட்டி உதுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் தட்டில். இப்போ நம்ம அடுத்து மாவு கரைக்க போகிறோம். 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனு தூள் உப்பு, காரத்துக்கு தகுந்தாப்புல வத்தல் பொடி, தனி மிளகாய் வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் நல்லா கசக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், அதையும் நல்லா லேசாக நசுக்கிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. சோடாப்பு ஒரே ஒரு பிஞ்சு, ஆமாம், தேவைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது விட்டுடலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான மசாலா பொருட்களே போட்டாச்சு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், நம்ம சமையல் எண்ணெய், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு 3 டீஸ்பூனு, 2 3 டீஸ்பூன் அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூனு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். அதாவது எந்த மாதிரி கரைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 1/2 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்போ திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கரைச்சி கட்டி இல்லாமல் கரைக்கணும். பொதுவாக கடலை மாவு கரைக்கும் போது நம்ம நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த கடலை மாவு உருண்டுரும். உருண்டு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் எப்போ கரைச்சாலும் சரி இந்த மாதிரி கடலை மாவுக்கு தண்ணி இந்த அளவு கம்மியாக வச்சு நம்ம பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம லூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த கட்டி இல்லாமல் நல்ல ஒரு மாவு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையை தக்கன. இப்போ நம்ம லூஸ் பண்ணோம்னா அந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி கரைச்சிக்கணும். அதாவது ஒரு நல்லா ஒரு குழுன்னு இந்த மாதிரி. பஜ்ஜிக்கு இதை விட நம்ம திக்கா கரைப்போம், அதை விட கொஞ்சம் லூஸா கரைக்கணும். இதை எடுத்து உள்ள இப்படி போட்டோம் அப்படின்னா
போட்டோம்னா இந்த அளவுக்கு கோட்டிங்காக அப்படி ஒட்டினா போதும். இந்த அளவுக்கு ஒட்டி இருந்தால் போதும். அதான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் காரம் அதெல்லாம் உப்பு செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பதமாக கரைச்சிட்டோம். கரைச்சதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் நம்ம வந்து பச்சை மிளகா கூட நீங்கள் கொஞ்சம் 2 பச்சை மிளகா போட்டு இதே பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு சேர்ந்தது 1 டேபிள் ஸ்பூனு அரைச்சி உள்ள பேஸ்ட் மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சின்னதாக நல்லா பொடுசாக கட் பண்ணி அதில் உள்ளே சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம அந்த வெங்காய பஜ்ஜிகளை எல்லாம் முக்கி நல்லா உதிரி உதிரியாக போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பயும் போல் நம்ம வடை போடுற அளவுக்கு தண்ணியை தெளித்த உடனே சுருன்னு வரணும். அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்சதில் இப்படி ஒரு கைப்பிடி அளவு அந்த எண்ணெயில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளே கலந்துக்கங்க. ஏன்னா நம்ம மொத்தமாகவே உள்ளே போட்டோம்னா அந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். அது அப்புறம் தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ மாவு நமக்கு லூஸ் ஆயிரும். அதனால் எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை போட்டு நல்லா ஒரு பிரட்டி அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே உதுத்து விட்ருங்க. எண்ணெயில் மெதுவாக கையில் தெரிக்காத அளவுக்கு அப்படியே நம்ம உழைச்சி ஏற்கனவே உதிரி உதிரியாக தான் வச்சுருப்போம். அதையே எடுத்து மாவு வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப வடிய விட்றாமல் அதில் மிச்ச மாவு அதிலே வலிச்சிட்டு அதில் கையில் வர்ற அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே உதுத்து விட்ருங்க உள்ளே. அவ்வளோதான். எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு உள்ளே போட்டால் போதும். வந்து வெங்காயம் ஈரத்தன்மை இருக்கனால எண்ணெய் இந்த மாதிரி பொங்கி தான் வரும். அதனால் கொஞ்சம் அளவு குறைச்சே போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்ட்லேயே நமக்கு அது அந்த பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். வெந்த உடனே நம்ம அப்படியே உழைச்சி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒட்டி இருந்தால் உழைச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே பிரட்டி அப்படியே நல்லா பிரட்டி ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் உள்ளே வேகணும். அதனால் வேகிற அளவுக்கு நம்ம அதை மெதுவாக அந்த அடுப்போட அளவை மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே புரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நல்லா ஓரளவுக்கு நுர அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த மேமாவு பூரா வெந்துருச்சு. வெங்காயம் மட்டும் லேசாக உள்ள நல்லா ஒன்று வெந்துருச்சுன்னா நமக்கு உடனே எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்துடும். இந்த அளவுக்கு வெந்த உடனே அந்த வெங்காயம்லாம் நல்லா சுருங்கி நல்லா அழகாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நுரையும் அடங்கிருச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நுரை அடங்கின உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற வெங்காயத்துகளையும் அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து மாவில் நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு டேஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.